அதாவது நமசிவாயவே. பலன் தரும் பரிகார ஸ்தலங்கள் வரிசையிலே தற்போது நாம் பார்க்க இருப்பது சிந்தை மகிழ நமக்கு சித்ரா பௌர்ணமி திருநாளிலே நாம் தரிசிக்க வேண்டிய ஆலயங்கள். இந்த சித்ரா மாதம் வரக்கூடிய ஒரு பௌர்ணமி தினம் என்பது மற்ற பௌர்ணமியை காட்டிலும் மிக விசேஷமானது. நமக்கு எல்லாம் நினைவுக்கு வரும் சித்ரா பௌர்ணமி என்றால் என்ன என்பதை பற்றி நாம் நன்கு தெரிந்திருப்போம். இருப்பினும் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு விசேஷமான ஸ்தலங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரகுப்தன் அவதரித்த ஒரு தினம் என்று சொல்வார்கள். அங்கே காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய அந்த சித்திரகுப்தனுக்காக தனி ஆலயம் இருக்கிறது. அதை அனைவரும் சென்று தரிசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி. அந்த தினத்திலே உப்பை தவிர்த்து விரதம் இருந்து சித்திரகுப்தனை வணங்குவார்கள். சித்ரா பௌர்ணமி என்று மாலை நேரத்திலே சத்யநாராயண பூஜையை துவங்குவார்கள். இதெல்லாம் விசேஷமான. அது மட்டும் அல்லாமல் இந்த சித்ரா பௌர்ணமி நாளிலே தான் மதுரையில் இருக்கக்கூடிய அந்த கள்ளழகர் அவர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. பல லட்சம் மக்கள் அங்கே சென்று தரிசிக்கிறார்கள். கள்ளழகர் வைகை ஆற்றிலே இறங்குகிறார். அந்த சித்ரா பௌர்ணமி நாட்களிலே ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய அந்த சித்ரா பௌர்ணமி நாளிலே காலை அதிகாலை நேரத்தில் அவர் அங்கே தங்க குதிரையிலே அற்புதமாக அந்த மண்டோக மகரிஷிக்கு சாப நிவர்த்தி செய்வதற்காக அங்கே வருகிறார் அல்லவா அந்த கள்ளழகர். இவையெல்லாம் அனைவரும் பெரும்பாலும் அறிந்த ஒரு விஷயம்தான். இதே போல இதே சித்ரா பௌர்ணமி நாளிலே நாம் தரிசிக்க வேண்டிய மேலும் ஒரு சில ஆலயங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தெரிவிக்க இருக்கிறோம். அதாவது ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்திலே அம்மா மண்டபம், காவிரி படித்துறை இருக்கக்கூடிய இந்த அம்மா மண்டபத்திற்கு கஜேந்திர மோட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாள் எழுந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வைபவம் இந்த சித்ரா பௌர்ணமி நாளிலே நடக்கும். அதாவது கஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த யானை அங்கே இந்த கோயில் யானை அங்கே அழைத்து வருவார்கள் அந்த காவிரி கரைக்கு. அந்த யானையும் அங்கே காவிரி தீர்த்தத்திலே காலை வைக்கும். அந்த சமயத்திலே இவர்கள் அந்த கஜேந்திர மோட்சத்தை நினைவுபடுத்தும் பொருட்டு வெள்ளியால் செய்யப்பட்ட ஒரு முதலையை கொண்டு அந்த யானையினுடைய காலை கவ்வும்படி செய்வார்கள். அந்த யானையும் பயந்து கொண்டு பிளிரிது சத்தம் எழுப்பும். அதை நேரடியாக பார்க்கும்போது மிகவும் மெய்சிலிர்ப்பாக இருக்கும். இதை போன்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை சித்ரா பௌர்ணமி நாட்களிலே இங்கே ஆண்டுக்கு ஒரு முறை விசேஷமாக இந்த கஜேந்திர மோட்சம் என்று சொல்லும்போது அங்கே ஆதி மூலமே அந்த யானை அங்கே அழைக்கிறது. உடனே அங்கே பெருமாள் சங்க சக்கரத கருட வாகனத்தில் எழுந்தருளி அங்கே வந்து அவரை காப்பாற்றுகிறார். கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுக்கிறார். அதுதான் விசேஷமான ஒரு வைபவமாக இந்த சித்ரா பௌர்ணமி திருநாளிலே இங்கே சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதே போல தென்காசி, அதாவது தென்காசி என்பது நம் குற்றால நீர்வீழ்ச்சிக்கு மிக அருகாமையிலே சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிலே மலைப்பகுதியிலே இருக்கக்கூடியதான் செண்பகதேவி ஆலயம். இந்த செண்பகதேவி ஆலயம் என்பது சித்ரா பௌர்ணமி நாளிலே என்ன நடக்கிறது என்று பார்க்கும்போது அந்த செண்பகதேவி என்று சொல்லக்கூடிய அந்த செண்பகதேவி ஆலயம் என்பது ஒரு வனதேவதை. எனவே அந்த இடத்திற்கு சென்று அடைவது என்பது சற்று கடினமான ஒரு மலைப்பாதை. அங்கே சித்ரா பௌர்ணமி நாளிலே இந்த அம்பிகை, இந்த அம்மன் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறாள், தேனால் அபிஷேகம் செய்கிறாள். அந்த நேரத்திலே சந்தன வாடை அந்த மலை முழுக்க முழுக்க சந்தன வாடை வீசுமாம். அது மட்டும் அல்லாமல் மறுநாள் காலை அந்த மலைப்பகுதியில் ஏறி சென்று பார்க்கும்போது அனைத்து மணல் இடங்களும் எங்கெங்கெல்லாம் மணல் வந்து அனைத்துமே மஞ்சள் நிறத்திலே சந்தன நிறத்திலே அங்கே இருக்குமாம். இவை எல்லாமே முதல் நாள் இரவிலே வந்து அந்த வனதேவதை என்று சொல்லக்கூடிய அந்த செண்பகமாதேவி அங்கே சிவபெருமானை தேன் கொண்டு அபிஷேகம் செய்து மஞ்சள் கொண்டு சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்து அந்த அபிஷேகத்திற்கான அடையாளங்கள் எல்லாமே ஆண்டுக்கு ஒரு முறை அங்கே இயற்கையாகவே நடக்கக்கூடிய இந்த கலிகாலத்தில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயமாகும். இது போன்ற சில அதிசயங்கள் எல்லாம் இறைவன் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக நம்மை போன்ற சாதாரண மக்களுக்கு இறைவனுடைய ஆற்றலை புரிய வைப்பதற்காக ஆண்டுக்கு ஒரு முறை இவ்வாறு நிகழ்கிறது. எனவே இந்த குற்றாலம் அருகே இருக்கக்கூடிய இந்த செண்பகாதேவி ஆலயம் என்பது வனப்பகுதி, வனதேவதை. இவள் வழிபாடு செய்த இந்த ஆலயத்திற்கு சித்ரா பௌர்ணமி நாட்களிலே சென்று தரிசிக்கலாம். அது சற்று கடினமான ஒரு மலைப்பகுதி என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். மறுநாள் காலை பார்க்கும்போது அந்த அம்பிகையானவள் சிவனை வழிபட்டதற்கான அடையாள சான்றுகள் அங்கே இருக்கும். அனைத்துமே அங்கே சந்தன வாடை. அந்த ஒரு நாள் மட்டும் எங்கு பார்த்தாலும் அந்த மணல் எல்லாம் மஞ்சள் நிறத்திலே சந்தனமாக அங்கே காட்சி தரக்கூடிய ஒரு அதிசயமும் உண்டு. இதுதான் சித்ரா பௌர்ணமிக்கு விசேஷமான மற்றொரு ஸ்தலமாகும். இதே போல சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியதான் கஞ்சமலை சித்தேஸ்வரர் கோயில். சித்தர் வழிபடுவதற்கு விசேஷமான மாதமே இந்த சித்திரை மாதம். அதிலும் குறிப்பாக இந்த சித்திரை மாதத்திலே வரக்கூடிய இந்த பௌர்ணமி தினம். அங்கே சித்திரை மாதத்திலே மேஷ ராசியிலே உச்ச பலம் பெற்றும்போது அதற்கு நேர் 7ஆம் ராசியான சுக்கிரனுடைய வீடான துலாம் ராசியிலே சந்திரன் இருக்கும்போது பட்சத்திலே வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி மற்ற பௌர்ணமியை காட்டிலும் விசேஷம். ஏனால் ஆண்டுக்கு முதல் மாதம் வரக்கூடிய ஒரு பௌர்ணமி என்று சொல்கிறோம். காலபுருஷனுக்கு முதல் வீடாகிய செவ்வாயை வீட்டிலும் நேர் 7ஆம் வீடான சுக்கிரனுடைய வீடான துலாம் ராசியிலும் சூரியனும் சந்திரனும் இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி நாட்களிலே இரவு நேரத்திலே அங்கே சித்தர்கள் காட்சி தருகிறார்கள். திருவண்ணாமலையில் கூட நிறைய பேர் கிரிவலம் செய்வார்கள். ஆனால் இங்கே
இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கஞ்சமலை சித்தேஸ்வரர் ஆலயத்திற்கு ஏராளமான சித்தர்கள் அந்த நாள் இரவிலே அங்கே உலா வருவதாக ஒரு ஐதீகம் உண்டு. அந்த சித்தர்களுடைய ஆன்மீக சம்பந்தமான ஒரு உணர்வுகளை அனுபவிப்பதற்காக நிறைய பக்தர்கள் அங்கே கிரிவலம் சென்று வருகிறார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் அந்த சித்ரா பௌர்ணமி நாளிலே மலை கோவிலுக்கு சென்று தரிசிக்கிறார்கள். அதாவது அடிவார பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயம் என்பது சித்தேஸ்வரர், அவர் ஒரு சித்தர். அந்த சித்தேஸ்வரர் என்பவர் அடிவாரத்தில் இருக்கிறார், ஆனால் மலைப்பகுதியிலே ஒரு சித்தேஸ்வரர் இருக்கிறார். இங்கே என்ன ஒரு விசேஷம் என்றால், இந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சித்தேஸ்வர ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்திலே நீராடி அந்த சித்தர்கள் மலை உச்சியில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய பீடத்தில் அங்கேயும் சென்று நீராடி இரவு நேரத்தில், அதாவது இரவு ஒரு 11 மணியிலிருந்து அதிகாலை 4 மணிக்குள் நட்சத்திர ஒளி வடிவிலே அந்த சித்தர்கள் காட்சி தருகிறார்கள். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இரவு நேரத்திலே 11 மணியிலிருந்து அதிகாலை 4 மணி வரை அந்த நட்சத்திர ஒளி கூட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து சென்று அந்த மலையை சுற்றி கிரிவலம் வருவார்களாம் சித்தர்கள் இவ்வாறு நில ஒளியிலே ஆண்டுக்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி அன்று இரவு நேரத்திலே நட்சத்திர ஒளி வடிவத்திலே அங்கே கோர்வையாக ஒவ்வொருவராக ஆகாய மார்க்கமாக சித்தர்கள் அங்கே நட்சத்திர ஒளி வடிவிலே அங்கே சிவபெருமானை சுற்றி வருவதற்காக ஆகாய மார்க்கமாக கிரிவலம் வருகிறார்கள். அந்த சமயத்தில் ஏராளமான பக்தர்களும் சிவன் அடியார்களும் அங்கே இந்த கஞ்சமலை சித்தரை வணங்கிவிட்டு தீர்த்தத்தில் நீராடி அனைத்து தெய்வங்களும் அங்கே ஒருங்கே வந்து வழிபாடு செய்யக்கூடிய இந்த சித்தலிங்கேஸ்வரரையும் மலை மேல் இருக்கக்கூடிய சித்தரையும் வழங்குவதற்காக ஏராளமான மக்கள் அங்கே வருகிறார்கள். இவை எல்லாமே சித்ரா பௌர்ணமிக்கு விசேஷமான ஒரு கோயில்தான். முதலாவதாக நாம் குறிப்பிட்டிருந்தோம், மதுரை அருகில் இருக்கக்கூடிய கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு வைபவம். அதே போல மற்றொரு ஆலயம் என்பது திருநெல்வேலி மாவட்டம், நம்ம ஏற்கனவே சொல்லினோம், தென்காசி அருகிலே இருக்கக்கூடிய குற்றால பகுதி அருகில் இருக்கக்கூடிய அந்த செண்பகாதேவி என்ற வனதேவதை வழிபாடு முறை நாம் சொல்லியிருந்தோம். இப்போது மூன்றாவதாக நாம் சொல்லப்பட்டது சேலம் மாவட்டத்திற்கு கூடிய கஞ்சமலை சித்தலிங்கேஸ்வரர். இந்த சித்தேஸ்வரர் ஆலயத்திற்கு சித்ரா பௌர்ணமி அன்று நாம் வந்து தரிசிக்கும் போது நம்மளுடைய பிறவி பெரும்பிணி என்று சொல்லக்கூடிய பெருங்கடன் அனைத்துமே விலகிவிடும். அதாவது தெய்வத்தால் ஒரு சில தோஷங்கள் நிவர்த்தி ஆகாத பட்சத்தில் கூட இந்த சித்தர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், முனிவர்கள் இவர்கள் எல்லாம் எங்கெல்லாம் அருள்பாலித்து வருகிறார்களோ அந்த சித்தர் பீடங்களுக்கு நாமும் சென்று வழிபாடு செய்வதற்கு மிகவும் விசேஷமான நாள் தான் இந்த சித்ரா பௌர்ணமி என்று சொல்லப்படக்கூடிய அற்புதமான நாள். இந்த ஆண்டு அது வெள்ளிக்கிழமையிலே வருகிறது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்று மாலை நேரத்தில், இரவு நேரத்திலே நாம் சித்திரகுப்தனை எவ்வாறு நாளெல்லாம் நாம் வழிபாடு செய்கிறோமோ அதே போல அம்பிகை வழிபாடு செய்வது எவ்வளவு விசேஷமோ அது போன்ற அன்றைய தினம் ஏதேனும் ஒரு சித்தரை நாம் தேடி சென்று அவருடைய ஜீவசமாதிகளுக்கு சென்று நாம் தரிசிக்க வேண்டும். சேலத்திலே அற்புதமாக நடைபெறக்கூடிய இந்த கஞ்சமலை சித்தலிங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று நாமும் தரிசிக்க வேண்டும். இவை எல்லாமே சித்ரா பௌர்ணமிக்கு உரிய விசேஷமான திருத்தலங்களில் மிக முக்கியமான கோயில்களாகும். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.